புளிக்குழம்புங்க. வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளிங்க. சும்மா ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, சும்மா 2 பேருக்கு குழம்பு. நல்லா தக்காளி வதங்கணும். இப்போ மிளகாத்தூள் போடலாங்க. எல்லாம் கலந்த தூள் இருங்க. எல்லாம் கலந்த தூள் நல்லாயிருக்கும். அது புளிக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். எல்லாம் கலந்த தூள். அது கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. சூப்பராக இருக்கும். வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் புளித்தண்ணி அப்படி போட்டு இப்படி வதக்குனீங்கன்னு வச்சுங்களேன், டேஸ்ட்டாக நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடும். கத்திரிக்காயே அதில் வதக்கிக்கணுங்க, நல்லாயிருக்கும். நான் மறந்துட்டேன். கத்திரிக்காய் அதிலே முன்னாடியே வதக்கிறப்ப, வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப வதக்குனீங்கன்னா, நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் மறந்துட்டேன். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இது பண்ணி கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்கணும். உப்பு போட்டுக்கணும் மறக்காமல். உப்பு போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள்லாம் அதிலே இருக்கிறதுனால மஞ்சத்தூள்லாம் தேவையில்லை. இதே தான் கலந்த தூளாச்சு. இருங்க, எங்கள் வீடு இதுதான். என்ன அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. சிம்பிளாக தான் இருக்கும் எங்கள் வீடு. வாடகை வீடுங்க. அது வாடகை வீடு. 3500 வாடகை வீடு, ஒட்டு வீடு. இப்போ நல்லா கொதி வருது பாருங்க. அப்போ இந்த காய், கேரட்டு, சௌ உருளைக்கிழங்கு, ஏதோ இருக்கிற காயே போட்டிருக்கேங்க. நல்லா 2-3 அலசிட்டு எனக்கு நானே எடுக்கிறேங்க வீடியோ. எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் நானே ஏதோ எடுக்கிறேன். யூடியூப் பற்றி எனக்கு தெரியாது, ஏதோ இது பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இதை எனக்கு தெரிஞ்சதை எடுக்கிறேங்க.
பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துட்டா காய போட்டுட்டோமா, நல்லா வேகணும். புளிக்குழம்பு ரெடிங்க. இங்கே இருங்க, கொதிச்சிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? கம கமான்னு கருவேப்பிலை வாசனை அப்படியே கம கமன்னு. அந்த புளிக்குழம்பு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் புளிக்குழம்பு. முட்டைக்கோஸ் பொரியலுங்க. இங்கே இருங்க, கடுகு ஃபஸ்ட்டு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு, வெங்காயம், நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ முட்டைக்கோஸ், கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணுங்க. பச்சை மிளகா, நான் பச்சை மிளகா போட மறந்துட்டேன். எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா வேவணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கலர் மாறுது. கொஞ்சம் தண்ணி. நல்லா வேவட்டுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து தேங்காய் பூ, போட்டு சத்த நேரம் வச்சுட்டு அப்படியே இறக்க வேண்டியது. சத்த நேரம் அவ்வளோதாங்க. முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. புளிக்குழம்பு ரெடிங்க. இங்கே இருங்க, கம கமன்னு புளிக்குழம்பு சூப்பராக இருக்கா? முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி இருக்குது? சுட சுட சாதங்க. அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சமையல். நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி தம்பிக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது. அதனால தான் கமெண்டில் உங்கள்கிட்ட சொல்ல முடியல.
நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா என்கிட்ட கமெண்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் தட்டி விடுங்க. பாய்.